மாவட்டத்தினுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மட்டக்களப்பு வைத்தியசாலையின் போதனா வைத்தியசாலையினுடைய அத்தியட்சகர் பிரதி அத்தியட்சகர் அத்தோடு பிராந்திய சுகாதார துறையில் இருக்கும் பிராந்திய சுகாதார அத்தியட்சகர் உட்பட வைத்திய நிபுணர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஏனைய இந்த துறை சார்ந்த ஏனைய தரப்பினருக்கும் இடையில ஒரு சந்திப்பு காலையிலே இருந்து இன்று கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு அதிகமாக நாங்கள் ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டு நாங்கள் மிக முக்கியமாக உங்கள் அனைவருக்கும் தெரியும், கடந்த ஒரு சில வாரங்களாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே மட்டக்களப்பு வைத்தியசாலை தொடர்பாக பல்வேறு கருத்துகள் ஊடகங்களிலே போடப்பட்டது. அந்த வகையிலே நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 17 விடயங்கள், மொத்தமாக 17 விடயங்கள், அதாவது இந்த ஒரு சில வெச்ச பிரச்சனை உட்பட வேறு நோயாளிகளோட சம்பந்தப்பட்ட பிரச்சனை உட்பட 17 விடயங்கள் சம்பந்தமாக இன்று நாங்கள் கலந்துரையாட இருக்கிறோம். உண்மையிலே இந்த விடயங்கள் தொடர்பாக மேலதிகமாக என்கிற ஒரு தமிழரசு கட்சியிலே இம்முறை ஒரு வைத்தியர் ஒருவரும் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவாக இருக்கிறபடியாக அவர் கூடுதலான விடயங்களை இந்த எழுத்திலே சொல்வார். நான் ஒரு சில விடயங்களை மட்டும் சொல்லாமல் நினைக்கிறேன். நாங்கள் முறையாக வந்து எப்படி ஒரு முறையாக வைத்தியசாலையிலே பிரச்சனைகளை அணுக வேணுமோ அந்த வகையிலே நாங்கள் அணுகியிருக்கிறோம். நாங்கள் வைத்தியசாலை என்றால் இந்த வைத்தியசாலையிலே ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான நோயாளிகளை பார்க்கும் ஒரு ஆயிரக்கணக்கான நோயாளிகள் பலனடையும் ஒரு வைத்தியசாலை. அந்த வகையிலே இந்த வைத்தியசாலையிலே மீது மக்கள் நம்பிக்கை இழக்கும் வகையாக இந்த 17 விடயங்களை வைத்து கொண்டு வைத்தியசாலை மீது மக்கள் வைத்திருக்க நம்பிக்கை இழக்கும் வகையாக நாங்கள் செயல்படக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் முறையாக வந்து இவர்களை சந்தித்திருக்கோம். இதில் மிக முக்கியமாக இந்த எம்ஆர்ஐ ஸ்கேனர் தொடர்பாகத்தான் மிக முக்கியமாக ஊடகத்திலே கூடுதலாக பேசப்பட்டது. அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனர் ஒன்றை ஒரு நலம் விரும்பி மட்டக்களப்பு இந்த வைத்தியசாலைக்கு தருவதாகவும் அது வைத்தியசாலையில் இருக்கும் அத்தியட்சகர் போன்றவர்கள் இது தர வேண்டாம் என்று சொன்னதாகவும் அதிலே அந்த ஒரு விடயம் சொல்லப்பட்டது. நாங்கள் அந்த நலம் விரும்பியுடனும் இன்று தொலைபேசி அழைப்பு எடுத்து அதாவது அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனரை நன்கொடையாக கொடுக்க முன்வந்த நலம் விரும்பியுடன் நாங்கள் பேசியிருக்கிறோம். அதிலே சொல்லப்பட்ட விடயம் அவர்கள் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையிலே தேவைப்படுற எம்ஆர்ஐ ஸ்கேனருக்கும் அந்த நலம் விரும்பி தர முன்வந்த அந்த பொருளுடைய பெறுமதியும் சற்று வித்தியாசம். அப்போ அந்த வகையிலே அது சம்பந்தமான நியாயங்களை வைத்திய அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையிலே அது சம்பந்தமாக ஒரு பூர்ணமான ஒரு தெளிவொன்று நாங்கள் இன்று எங்களுக்கு கிடைத்திருந்தது. நாங்கள் அந்த நலம் விரும்பியுடன் நாங்கள் பேசுவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு அதோட பெறுமதிக்குரிய அதனுடைய அந்த தரம் காணாமல் இருந்தால் களுவாஞ்சுடி ஆதார வைத்தியசாலைக்கோ இல்லாட்டி அதுக்கு அடுத்தது பெருசு பாலச்சேன வைத்தியசாலைக்கோ இதை வழங்குவதற்கு நாங்கள் அவரிடம் பேசலாம். அவர் அதில் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட $1 மில்லியன் ஒரு லட்சம் குறையதான் $900 இல்லை $9 லட்சம் பெறுமதியான ஒரு உபகரணம். அது அவருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தேவைப்படுறது $30 லட்சம் பெறுமதியானது. அப்போ அது நாங்கள் களுவாஞ்சேரிக்கோ அங்கே கேட்கலாம்னு நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். அத்தோடு ஏனைய விடயங்கள் இந்த மிக முக்கியமாக இஎன்டி சர்ஜனை நீங்கள் இதுக்கு நடவடிக்கை எடுக்காமல் விட்டால் உங்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் வரும் என்று சொல்லி ஒருவர் முகநூலில் ஒரு காணொலி போட்டிருந்ததாகவும் அது சம்பந்தமாக கேள்வி எழுப்பியிருந்தோம். அது சம்பந்தமாக உடனடியாக ஒரு விசாரணையை நடத்தி அந்த விசாரணையின் ஊடாக அது சொன்னவர்கள் யார், அதிலே ஹாஸ்பிட்டலே டாக்டர் யாராவது அப்படி சொல்லியிருந்தால் அவங்களுக்கு எதிராக உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றதை சொல்லியிருந்தோம். அத்தோடு இந்த ஐசியு மெட்ட விடயங்களிலே தனியார் வைத்தியசாலைகளை அவங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கும் வகையாக எவராயிருந்தாலும் சரி யாராவது செயல்பட்டால் அவங்களை பற்றி நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், எங்களுக்கும் தெரியப்படுத்த வேணும் என்றதை நாங்கள் சொன்னோம். சில இடங்களிலே சில நேரங்களிலே எங்களுக்கு இந்த வைத்தியசாலையிலே செய்யக்கூடிய சிகிச்சையை விட செய்யக்கூடிய வேகத்தையும் விட அதிக வேகத்திலே சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சுய விருப்பத்தின் பேரிலே தனியார் இடங்களுக்கு போறவர்களும் இருக்கிறார்கள். ஒரு வைத்தியசாலையிலே சில நாங்கள் வைத்தியசாலை நியாயப்படுத்த வரவில்லை, ஆனால் அவங்க அதுக்கான விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் அவங்களிடம் சொல்லியிருக்கிறோம், அவங்களுக்கும் ஒரு ஊடக சந்திப்புண்டை நடத்தி
இந்த விடயங்கள் தொடர்பாக பூர்ணமான மக்களுக்கு தெளிவூட்டல் வழங்குமாறு கேட்டிருக்கிறோம். அத்தோடு நாங்கள் எதிர்வரும் பாராளுமன்ற அமர்வு நடக்கும் பொழுது சுகாதார அமைச்சரை சந்தித்து நான் நினைக்கிறேன் ஏடிபி வங்கியினுடைய நிதியின் கீழே மட்டக்களப்பு வைத்தியசாலைக்கு ஒரு கேத்லப், அதாவது செஸ்ட் சர்ஜரி செய்ய வேண்டிய, ஆன்ஜியோகிராம் செய்ய வேண்டிய ஒரு கேத்லப் மிஷின், சிடி ஸ்கேனர், எம்ஆர்ஐ, இந்த 3 விடயங்களும் ஏடிபி வங்கியிலே மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு ஏடிபி வங்கி நிதியூடாக வருவதற்கு இருக்குது. கடந்த காலத்திலையும் உங்களுக்கு தெரியும், மட்டக்களப்பு கண்டு வந்தது, களுத்துறை கொண்டு போகப்பட்டது, திருவண்ணாமலை கொண்டு போகப்பட்டது. நாங்கள் அந்த நேரத்திலே இருந்த அபிவிருத்தி குழு தலைவர் போனவர்கள் இதுக்கு மௌனமாக இருந்து நாங்கள் விமர்சனம் முன்வைத்தவர்கள். அந்த வகையிலே இம்முறை அந்த ஏடிபி வங்கியினுடைய நிதி மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு எப்படியாவது அந்த உபகரணங்கள் வருவதற்காக நாங்கள் 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒன்றாக இணைந்து நாங்கள் செயல்படுவோம். அந்த வகையிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே வைத்தியசாலை சம்பந்தமாக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் சமூக வலைத்தளங்களில் எழுதுவதற்கு முதல் நாங்கள் 3 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறோம். வைத்தியசாலை அபிவிருத்தி குழு சார்பாக தமிழரசு கட்சியினுடைய அங்கத்தவர்கள் ஒரு சிலர் இருக்கிறார்கள். அத்தோடு எங்களுடன் சேர்ந்து பயணிக்கும் பலர் இருக்கிறார்கள். நீங்கள் முகநூலில் எழுதுவதற்கு முதல் எங்களையும் தொடர்புடுங்கள். நாங்கள் நேரடியாக உங்களுடைய சார்பில் நின்று நாங்கள் இது சம்பந்தமாக நாங்கள் பேசுவோம். எவரையுமே வைத்தியசாலையை வைத்துக்கொண்டு அரசியல் லாபம் அடைவதற்கு நாங்கள் அனுமதிக்க போவதில்லை என்பதையும் மிக தெளிவாக இந்த காலப்பகுதியிலே அமைந்திருக்கின்ற புதிய அரசாங்கம் நாங்கள் மிக நம்பிக்கையாக இந்த விடயத்திலே ஒரு விடயத்தை எதிர்பார்க்கின்றோம். வடகிழக்கிலே மீள் கட்டுமானங்கள் செய்யப்படுகின்ற பொழுது கிழக்கு மாகாணத்துக்கு மிக பிரதான சேவை வழங்குகின்ற நிலையமாக, மருத்துவ சேவை வழங்குகின்ற நிலையமாக இந்த மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை இருக்கின்றது. இந்த போதனா வைத்தியசாலையிலே மென்மேலும் வசதிகளை அதிகரிக்கின்ற பொழுது, பாரிய அளவிலே அதிகரிக்கின்ற பொழுது மக்களுடைய இந்த விதமான குற்றச்சாட்டுகள் குறையக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். அதே நேரம் அது சம்பந்தமான விளக்கங்களையும் தெளிவுபடுத்துதலையும் மக்களுக்கு கொடுப்பதன் மூலம் அந்த மக்களுக்கும் வைத்தியசாலை நிர்வாகத்துக்கும் நல்லொரு புரிந்துணர்வை ஏற்படுத்த வேண்டும். அதற்கான தொடர்பினை, அதற்கான திட்டங்களை செய்வதற்காக எங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாக நாங்களும் உறுதி அளித்திருக்கின்றோம். எதிர்காலத்தில் இவ்வாறான தேவைப்படும் பட்சத்திலே இந்த கூட்டங்களை ஏற்பாடு செய்து இதற்கு மேலும் பல விரிவுபடுத்துதலை செய்ய இருக்கின்றோம். அதனோடு இணைந்ததாக பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளரும் கலந்து கொண்டிருந்தார். அவர் சம்பந்தமாகவும் நாங்கள் பல விடயங்கள், அவரும் நிறைய விடயங்களை இது சம்பந்தமாக கலந்துரையாடின, அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பது சம்பந்தமாக கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். எதிர்காலத்திலே இந்த மிக பிரதானமாக இங்கு இருப்பது 3 விடயங்களாக அவர் சொன்னார். ஒன்று, நிலப்பற்றாக்குறை இருக்கின்றது. அதற்குரிய செயற்திட்டங்கள் மிக அருகில் இருக்கின்ற காணிகளை, அரச காணிகளை வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு பெற்றுக் கொடுப்பது மற்றும் அருகில் இருக்கின்ற இந்த சிறைச்சாலை வளாகத்தை நீண்டகால அடிப்படையிலேயாவது ஒரு மாற்று தீர்வை கொண்டு சென்ற அந்த நிலத்தை பெற்றுக் கொடுப்பதன் மூலம்தான் இந்த அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏனெனில் சிறைச்சாலையிலே மிக அதிகளவான கைதிகள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய சுகாதார செயற்பாடுகள் வைத்தியசாலைக்கு அருகாமையில் இருக்கின்ற பொழுது அவர்களுடைய அந்த பல்வேறு விடயங்கள், கழிவகற்றல் நிகழ்வு ஒரு துரிதமான அல்லது மிக சீரான முறையிலே மேற்கொள்வதற்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்கள் எல்லாம் மாற்றி அமைக்கப்படுவதற்குரிய செயற்திட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது. 2வது, பகுதிய வள மேம்பாடு. இந்த கட்டடங்கள் அமைப்பதற்காக அதற்குரிய திட்டங்களை, திட்ட முன்வரைவுகளை போதனா வைத்தியசாலை நிர்வாகம் சுகாதார அமைச்சிலே வழங்குகின்ற பொழுது அதற்குரிய முன்னுரிமை அடிப்படையிலே அதற்குரிய விடயங்களை எடுப்பதற்காக நாங்கள் அது சம்பந்தமாக தொடர்புள்ள அதிகாரிகள், அமைச்சுகளை தொடர்பு கொண்டு இந்த செயற்திட்டங்களை மிக காத்திரமான முறையில் எடுப்பதாகவும் நாங்கள் உறுதி அளித்திருக்கின்றோம். கடமை நேரங்களில் வைத்தியர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் இருக்கின்றது. ஒரு கடமை தவிர்ந்த நேரங்களில் தங்களுடைய தனிப்பட்ட வைத்திய சேவையை வழங்க முடியும். கடமை நேரத்திலே அந்த விதமான வைத்திய சேவைகள் வழங்கப்பட்டால் அது உரிய அளவிலே முறைப்பாடு செய்யப்பட வேண்டும். அந்த முறைப்பாடுகள் மிக பிரதானமாக எடுத்து அந்த முறைப்பாடுகள் விசாரித்து அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான விடயம். இதற்கு வைத்தியசாலை நிர்வாகம் பொறுப்பேற்று அந்த நடவடிக்கை செய்ய வேண்டும். இது சம்பந்தமாகவும் கதைக்கப்பட்டது. 3 பக்கங்கள் இருக்கின்றன. ஒன்று மக்கள் பக்கம், வைத்தியசாலை பக்கம், அடுத்தது பாராளுமன்ற உறுப்பினர்கள் பக்கம் அல்லது அரசியல்வாதிகள் பக்கம் என்று 3 பக்கங்கள் காணப்படுகின்றன. வைத்தியசாலை பற்றிய விடயங்களை வைத்தியசாலை சார்ந்த அந்த துறை சார்ந்த வைத்தியர்கள் அந்த விடயங்களை எங்களுக்கு விளக்கமளிக்கக்கூடிய ஒரு நிலைமை காணப்பட்டது. அதேவேளை மக்களை பொறுத்தமட்டில் அவர்கள் புரிந்து கொண்ட விடயங்களை
சமூக வலைத்தளங்களில் அவர்கள் பதிவேற்றி இருக்கின்றார்கள். இந்த ரெண்டு பக்கத்திற்கும் இடையில் சில முரண்பாடுகள் அல்லது சந்தேகங்கள் காணப்படுகின்ற ஒரு நிலைமை காணப்பட்டபடியால் நாங்கள் இந்த 2 துறைகளுக்கும் இடையில் காணப்படுகின்ற அல்லது பக்கங்களுக்கும் இடையில் காணப்படுகின்ற விடயங்களை ஆராய்ந்து அதற்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய விதத்தில் ஒரு ஆரோக்கியமான கலந்துரையாடலை இன்று இந்த வைத்தியசாலையின் இயக்குனர், துணை இயக்குனர் மற்றும் RDHS மற்றும் துறை சார்ந்த வைத்தியர்கள் மத்தியில் நாங்கள் நீண்ட நேரமாக மேற்கொண்டோம். அதன்போது ஒத்துணர்தல் என்று சொல்வார்கள், எம்பதி என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் பக்கமாக இருக்கின்ற பிரச்சனைகள் என்ன என்பதையும் தங்களை பற்றி வெளியில் காணப்படுகின்ற புரிதல் பற்றியும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த வேளையில் நாங்களும் இந்த 2 சாராருக்கும் இடையில் காணப்படுகின்ற கருத்து ரீதியான முரண்பாடுகள் அல்லது சந்தேகங்கள் பற்றிய விடயங்களை நாங்கள் எடுத்து கூறியிருந்தோம். அதன்போது அவர்களுடைய நிலைப்பாட்டை கூறியிருந்தார்கள். நாங்கள் அவர்களுக்கு கூறிய ஒரு தெளிவான ஒரு ஆலோசனை என்னவென்றால், உங்கள் பக்கமாக இருக்கின்ற நியாயங்கள் அல்லது மற்றவர் விரல் நீட்டுகின்ற போது நீங்கள் சொல்லக்கூடிய பதில்களை அவ்வப்போது ஒரு பிரஸ் மீட்டிங், அதாவது ஊடக சந்திப்புகளை சந்தித்து விளங்கப்படுத்துவதன் மூலமாக அந்த பல சந்தேகங்களை தீர்க்க முடியும் என்ற விடயங்களை நாங்கள் அவர்களுக்கு சுட்டிக்காட்டினோம். அதிலும் ஒரு சிறப்பான அம்சம் என்னவென்றால், இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை பற்றி RDHS டாக்டர் முரளீஸ்வரன் அருமையான ஒரு பிரசன்டேஷன் முன்வைப்பினை இங்கு வைத்திருந்தார். இங்கு காணப்படுகின்ற பல பிரச்சனைகளுக்கு அவர் வைத்திருந்த அந்த பிரசன்டேஷன் என்பது ஒரு தீர்வாக அமைந்திருந்தது. எனவே அப்படியான வழிமுறையினை இந்த போதனா வைத்தியசாலையில் பின்பற்றுவதன் மூலம் பல பிரச்சனைகளுக்கு, முரண்பாடுகளுக்கு தீர்வு காண முடியும் என்பது எங்களுடைய ஒரு கருதுகோளாக அல்லது எண்ணமாக இருக்கின்றது.